ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சங்கர் ஃப்ரம் ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த இமேஜில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்டில் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த டிசைன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்ததாக இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறோம். Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Shift+Ctrl+U ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீசேச்சுரேஷன் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டீசேச்சுரேட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். ஸோ அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்கன்னா, இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை இமேஜில் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளண்டிங் மோட் வந்து நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பிளண்டிங் மோடில் கொண்டு போயிட்டு டிஃப்ரென்ஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண கையோட இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியுமே இமேஜ் போங்க, அப்ளை இமேஜ் போங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போது லாசர் டூல் இல்லை பென் டூல் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணுங்கள். ரஃபாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே மெத்தடு மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இதுவே ஓகேவாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சில்வர் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன். இமேஜ் அப்ளை இமேஜ். ஓகே, வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை போயிட்டு கலரைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, கலரைஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கையோட இங்கே இந்த லேயரை இன்வெர்ட் பண்ணிடுங்க. இன்வெர்ட் பண்ண கையோட கலரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவார்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் தருவாங்க. எல்லோ, லைட் எல்லோ. ஸோ அந்த எல்லோ வச்சுட்டு சேச்சுரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அகெயின் மறுபடி சேச்சுரேஷன் கலர் ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்னர் ஷேடோ அப்ளை பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்றேன். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ அடுத்ததாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போயிட்டு சாலிட் கலர். ஸோ பேக்ரவுண்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இதை இந்த இமேஜ் நம்ம எடிட் பண்ண அவார்ட் இமேஜை பெருசு பண்ண போகிறேன். ஸோ இதில் இன்னுமே கொஞ்சம் சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift அண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ லேயர் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே கலர் மறுபடியும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ இங்கே ஃப்ளோ எல்லாமே 100, ஒப்பாசிட்டி எல்லாமே 100 வச்சுக்கிட்டு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக ஒரு பெயிண்ட் பண்ணுங்கள். நல்லா முடிஞ்சது. Ctrl+T ப்ரெஸ் பண்ணி இந்த பெயிண்ட் பண்ணதை சின்னதாக அப்படியே ஒரு கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலுக்கு ஷேடோ மாதிரி. அப்படியே அதை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மட்டும் ஃப்ளோ கம்மி பண்ணுறேன். ஃப்ளோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இங்கேயும் ஃப்ளோ கம்மி பண்ணிக்கிறேன். நியூ லேயர் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரஷ் சைஸை ரொம்பவே பெருசாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு
இங்கே ஒரு கிளிக் முடிஞ்சது. ட்ராப் பண்ணியாச்சு. இப்போது ஒரு சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ளோ மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு குரூப் ஒன்று Ctrl G போட்டு ஒரு குரூப் பண்ணியாச்சு. இப்போது ஓவரால் ஒரு பிஃபோர் அவுட்டர் பார்த்துடலாம். ஸோ இது வந்து எடிட் பண்ணது ஆஃப்டர், இது வந்து பிஃபோர் எடிட் பண்ணாதது, இது வந்து பிஃபோர், இது ஆஃப்டர். எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், see you. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.